என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். உம்மில் நான் வளர்ந்திட உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விடியற் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் எப்படி நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று தினந்தோறும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். வேத வசனத்தின்படி நடக்கிறவன் செய்கிறவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறப்பா. இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுவீராக. பாடல் மூலமாய், வேத வசனங்கள் மூலமாய், சத்திய திருவார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீர் பேசும். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வாஞ்சை உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் கொண்டு வாரும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய இசையை பாடல் புத்தகத்திலே 182வது பாடல், இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே என்ற பாடலை எழுந்து நின்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14 வசனங்கள் 15 தொடங்கி 21 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அதிகமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்றான் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னை சூழ்ந்திருந்த மக்களுக்கு போதித்த சத்தியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். மெய்யாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியினுடைய தலைப்பு பெரிய விருந்து சாலை பற்றிய உவமை. இந்த நாளின் உவமை பெரிய விருந்து சாலை. பெரிய விருந்து சாலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அந்த விருந்தை பற்றி தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். விருந்தை பற்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நிறைய விருந்துகள் செய்யப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். விருந்து எதற்காக அப்படின்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். சந்தோஷத்துக்கென்று ஒரு பெரிய மகிழ்ச்சி. பெரிய விருந்து என்பது சந்தோஷம். அது ஒரு பெரிய விருந்து. நம்ம ஆண்டு விழாவுக்கெல்லாம் விருந்து பண்ணி தான் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானே? சந்தோஷத்துக்கு எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக. ஆகவே பெரிய விருந்து என்பது அது சந்தோஷத்திற்கென்று செய்யப்படுகிற ஒன்று. ஆதியாகமம் 21:8 ஆபிரகாம் நீண்ட நாள் கழித்து தனக்கு பிள்ளை பிறந்த ஈசாக்கிற்காக பெரிய ஒரு விருந்தை பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெரிய விருந்து. காரணம், ரொம்ப நாள் கழித்து அவனுக்கு குழந்தை பிறந்ததுனால அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
ஒரு பெரிய விருந்தை அவன் செய்வித்தான் என்று வாசிக்கின்றோம். இன்னும் நீங்கள் எஸ்தர் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அகாஸ்வேரு என்கிற ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற சிறிய பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்தை 7 நாட்கள் அவன் பெரிய விருந்தை செய்வித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சீரியா தேசத்தின் இராணுவங்களுக்கெல்லாம் எலிசா இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் சொல்லி ஒரு பெரிய விருந்தை அவர்களுக்கு செய்ய வைத்தானாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் விருந்தை குறித்து இன்னும் நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விருந்தை பற்றிய, விருந்து சாலையை பற்றிய உவமையை இங்கே மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 1ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த இடத்துல 2 உவமைகள் உள்ளடங்கி போயிருக்கிறது. ஆகவே 2 சேர்த்து இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய தலைவனுடைய ஒருவன் வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாய் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே போஜனம் பண்ணும்படியாய் அவர் கடந்து போகும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு விருந்து வீட்டிலே எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இருந்து நம்ம வாசித்து பார்த்தால், ஒரு விருந்து வீட்டுக்கு நம்ம போனால் எப்படி நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்தார். எல்லாம் ஓடி வந்து எங்கடா முதல் இடம் அப்படின்னு பிடிக்கிறாங்க மக்கள். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து விட்டு அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அங்கே ஒரு உவமை வருது. முதன்மையான இடங்களை பிடிக்கிறவர்களை பார்த்து ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் நம்ம எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு விருந்து வீட்டில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே நம்ம வாசிப்போம். அங்கே பாருங்கள், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் 7ஆம் வசனத்தில் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும். எப்போவுமே நம்ம சீட்டு பிடிக்கிறதுல கல்யாண வீட்டில் சாப்பிட்றமே விடாமல் பின்னாடி நின்று சீட்டை பிடிக்கிற காலம் இன்னைக்கு. ஆமாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு விருந்து வீட்டில் எப்படி நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. 2வது அங்கே பாருங்க, விருந்துக்கு யாரை அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யார் அழைக்கணும், வசதியானவங்க யாருப்பா, நிறைய நல்லா செய்வாங்களா அப்படின்னு பார்த்து அழைக்கிறது இன்னைக்கு உலக பண்பாடு. அவங்கள கூப்பிட்டா எப்படியும் ஒரு நல்ல வெயிட்டாக ஒரு ஏதோ ஒரு காரியம் செய்வாங்க அப்படின்னு செய்வது இன்னைக்கு உலகத்தின் காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு யாரை அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அடுத்த 12ஆம் வசனத்திலே பாருங்கள். அன்றியும் அவர் தம்மை விருந்திற்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாகிலும் அழைங்கன்னு சொன்னாரா, அழைக்க வேண்டான்னு சொன்னாரா? அழைக்க வேண்டாம். பாருங்க, ஏசப்பா எப்படி சொல்றாரு பாருங்க. உன் ஃப்ரெண்டை அழைக்காத, உன் சகோதரன் அழைக்காத, ஐஸ்வர்யம் உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் அழைக்காது. அப்போ யாரை அழைக்கணும்? அதே வசனத்தில், அழைத்தால்
அவர்களும் உன்னை அழைப்பார்கள். 1001 அப்படி வச்சா அவங்களும், நீங்கள் 1001 வச்சா அவங்க 1001 வைப்பாங்க. அப்படி அழைக்காதுங்க. அப்போ யாரை அழைக்கணும்? அதான் சொல்லுகிறார் ஆண்டவர், அவர்கள் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். அல்லேலூயா. பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆமாம், நம்ம இன்னைக்கு அதை தானே நினைக்கிறோம். நோட்டை தான் முன்னாடியெல்லாம் அந்த மொய் நோட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எழுதிட்டு அவங்க நமக்கு எவ்வளோ எழுதுனாங்க பாரு, நோட்டை எடு, திருப்பு, இவ்வளோ எழுதியிருக்காங்களோ அது எழுதிடணும். கடன், பதிலுக்கு பதில், நாம் செய்ததற்கு பதிலுக்கு பதில். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய இடத்துல இந்த மொய் சரியாக எழுதாததுனால நான் செய்ததுக்கு எனக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையற்ற குடும்பங்களில் கூட உண்டு. எனக்கு பிரியமானவர்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். அப்போ யாரை அழைக்க வேண்டும்? 13ஆம் வசனத்தை பாருங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. 14ஆம் வசனம், அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அல்லேலூயா. யார் அழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. பதிலுக்கு பதில் செய்ய முடியாத மக்களை அழைக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பெரிய விருந்து சாலையிலே யாரை அழைக்க வேண்டும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி இந்த சத்தியத்தை ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். இப்போ இவன் சொன்ன இந்த வார்த்தைக்காகவே, இவன் சொன்ன இந்த காரியத்துக்காகவே ஆண்டவர் இங்கே இந்த ஓமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடிக்கடி ஒரு பெரிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய விருந்துக்கு ஒப்பிட்டு பேசி கொண்டிருந்தார்கள். பரலோக ராஜ்யம் அப்படின்னா எப்படிப்பட்டது? ஒரு பெரிய விருந்து நடக்கிற இடம், நல்ல சந்தோஷமான ஒரு பெரிய மனமகிழ்ச்சி தரக்கூடிய விருந்து நடைபெறுகின்ற ஒரு பெரிய இடம்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று யூதர்கள் கருதினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொன்னா பாக்கியவான். அவன் எதை வைத்து சொன்னான் என்றால், தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு மட்டும்தான் சொன்னான் அப்படின்னா, ஒன்லி யூதர்களுக்கு மட்டும்தான். அதனால அவன் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். உடனே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் கருத்தை ஆமோதிக்கும்படியாக அல்ல, அவன் சொன்ன கருத்தை மற்றவர்கள் விளங்கி கொள்ளும்படியாக ஒரு உவமையாக அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு பதில் சொல்லுகிறதை போல இந்த உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். ஒரு பெரிய விருந்து வைத்தால் நீங்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுப்பீங்க, அப்படி தானே? அழைக்காமல் யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. இங்கே ஒரு பெரிய விருந்து, ஒரு மனுஷன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து இங்கே மனுஷன் என்று குறிப்பிடுவது தேவனை குறிக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரை குறிக்கிறது. ஒரு மனுஷன் அங்கே பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. அங்கே அநேகர் என்பது யூதர்களை குறிக்கிறது. அநேகரை அழைப்பித்தான், யூதர்களை அழைப்பித்தான். தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், யூதர்களுக்கு பிரசங்கித்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள். எலியா வந்தார், எலிசா வந்தார், எரேமியா வந்தார், ஏசாயா வந்தார், ஆமோஸ் வந்தார், ஒபதியா வந்தார், எல்லாரும் வந்தாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு தான் போதனை செய்யப்பட்டது, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அந்த ஸ்லாக்கியங்கள் கிடைத்தது. ஒரு மனிதன், கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். எல்லாரையும், அப்படிதான் வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்கள், அநேகரை அழைப்பித்தார். இப்போ 17ஆம் வசனத்தை பாருங்கள். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். இப்போ விருந்து வேளை வந்துருச்சு, பெரிய விருந்து வைக்கக்கூடிய வேலை வந்து விட்டது. எல்லாம் என்னென்ன தேவை எல்லாம் சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
தன் ஊழியக்காரனை நோக்கி, தன் ஊழியக்காரனை இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இங்கே அனுப்புகிறார். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்துல போ, இந்த உலகத்துக்கு போய், எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்குது, என்னை எல்லாம் ஆயத்தமாக, வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே வாருங்கள், ஓ தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், அழைக்கிறார் ஆண்டவர். எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அனுப்பினார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எல்லாம் ரெடியா இருக்குது. ஏற்கனவே ஒரு இன்விடேஷன் கொடுத்தாச்சு. இன்விடேஷன் கொடுத்ததுக்கும் பிறகும் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்குது, வாருங்கள் சொல்றதுக்கு திரும்ப அனுப்பியாச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் 1964 உருவாக்கப்பட்ட பொழுது நம்ம ஆலயத்தில் முதலாக ஊழியம் செய்த சாது சிங் ஐயா அவங்கள பற்றி கடந்த நாளில் அவங்க மகன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு எல்லார் வீட்லேயும் போய், இன்றைக்கி சர்ச்சு இருக்குது, வாங்க வாங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஆலயம் ஆராதனை உண்டு, வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க வீடு வீடாக போய் சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அந்த காலங்களில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி சபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பினார். வாருங்கள், விருந்து ஆயத்தமாக இருக்குது, வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஆண்டவர் எல்லாரையும் அழைத்தார். யாரையும் அவர் வராதுங்கன்னு சொல்லலை, வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள். வாருங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது யாருமே அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலை, போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன சொல்றாங்க? ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் ஒரு வயலை வாங்கிட்டேன்பா, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, போக்கு சொல்ல தொடங்கினார்கள். வயலை பார்த்து தான் வாங்கி இருப்போம். வயலை யாராவது பார்க்காம வாங்குவீங்களா? ஒரு வீடை வாங்கினா கூட எத்தனை வாட்டி நம்ம பார்த்து, வில்லங்க இருக்குதா, பட்டா இருக்குதா, எதோ நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? ஒரே தடவை கண்ணை மூடிட்டு போய் வாங்கிடுவோம். ஒரு வயலை நான் கொண்டேன், அகத்தியம்னு சொன்ன கண்டிப்பாக கட்டாயமாக என்று போடும். அகத்தியமாய் நான் போய் பார்க்கணும், கட்டாயம் நான் போய் பார்த்தே ஆகணும். எனக்கு அருமையானவர்களே, 3 காரியங்களை இதிலே நாம் பார்க்க முடிகிறது. முதல் காரியம், நம்ம வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, நாம் அழைக்கப்பட்டவர்கள். விருந்து சாலைக்காக, பெரிய விருந்து சாலைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். ஆகவே அழைப்பு பொதுவானது. அழைக்கப்பட்டிருக்கிறோம். 14:16 பாருங்கள். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். நாம் அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5:1 வாசிக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க. இது எல்லாத்துக்கும் பைபிளில் இருக்குது. எபிரேயர் 12:1 பரம இயேசுவை நோக்கி ஓட அழைக்கப்பட்டிருக்கிற. பிலிப்பியர் 3 வாசிக்கிறோம், பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை நோக்கி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். மறந்து போய்விடக்கூடாது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை நோக்கி ஓடும்படியாய், பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய், பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு 3 கூட்டத்தார், அவர்கள் சாக்கு போக்குகளை சொன்னார்கள், போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அதில் ஒருத்தர் சொல்றார், ஃபர்ஸ்ட்ல நம்ம வாசித்தது போல, வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், கட்டாயம் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்புறம் அடுத்த 19 சொல்றாரு, வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்கும்படி. ஒரு மாட்டை வாங்கும்போது சோதிக்காமையா வாங்கியிருப்பார்?
யோசிச்சு பாருங்க. சோதித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 20ஆம் வசனம், பெண்ணை விவாகம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணா நல்லது தானே, குடும்பமாக சர்ச்சைக்கு வர்றதுக்கு தான் திருமணம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்கார்றதுக்கா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு ரொம்ப ஸ்லோவாகிடுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? இவங்க போடப்பட்டிருக்கு, வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு சொல்லப்பட்ட சாக்கு போக்குகள். ஆகவே நாம் அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, அருமை தெரியாதவர்கள். அருமை தெரியாதவர்கள் இரண்டாவது தலைப்பு. அருமை தெரியாத மக்கள் கூட்டம் சாக்கு போக்குகளை சொன்னார்கள், போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எனக்கு அருமையானவர்கள், எத்தனை தடவை நம்ம அருமை தெரியாமல் இருந்திருக்கிறோம், ஆலயத்தின் அருமை தெரியாமல் இருந்திருக்கிறோம், ஆராதனையை அருமை தெரியாமல் அசட்டை பண்ணி இருக்கிறோம், கர்த்தருடைய திருவிருந்தை பந்தியை அதன் அருமை தெரியாமல் அசட்டை பண்ணி இருக்கிறோம், வேத வாசிப்பை ஜெபத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தின் அருமையை அருமை தெரியாமல் இருந்திருக்கிறோம். அருமை தெரியாமல். எனக்கு பிரியமானவர்களே, அருமை தெரியாத மக்கள் கூட்டம். அழைக்கப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, அங்கே சொல்லப்பட்டிருக்க அருமை தெரியாதவர்கள். ஒரு அதோடைய வேல்யூ தெரியல, அதோடைய முக்கியத்துவம் தெரியாதவர்கள், அதோடைய முக்கியத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற. அதனால தான் அந்த எஜமான் என்ன செய்தாராம்? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 21ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இனி யூத மக்கள் கிட்ட போகாத, எங்க போகணும்? பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. இந்த பெரிய விருந்து சாலைக்கு அவர்களை இங்கே கூட்டி கொண்டு வா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் தருணம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. ஐயா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இடமில்லை என்று அல்ல, இன்னும் இடம் இருக்கிறது. இடம் உண்டா? உன் உள்ளத்தில் இடம் உண்டா? கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். இடம் இருக்கிறது, ஏராளமான இடம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கே சொல்லுகிறார் ஊழியக்காரர், இன்னும் இடம் இருக்கிறது என்றான். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க, 23ஆம் வசனம். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலே, பெரிய அந்த ஹைவேஸ்ல போ, ஹைவேஸ்ல பெருவழிகளிலே, ஹைவேஸ்ல போய் பாரு, அங்க இருப்பாங்க வேலிகள் அருகிலே. யார் வேலிகள் அருகிலே உட்கார்ந்து இருப்பா? ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள், வீடு இல்லாதவர்கள், வசதி வாய்ப்பற்றவர்கள் வேலிகள் அண்டையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க நிறைய இந்த பெரிய பெரிய பாலத்துக்கு அடியில் பாருங்க, நிறைய மக்கள் குடியிருந்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் வேலிகள் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையணும். ஆண்டவரன் சொல்றார், என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. அல்லேலூயா. கம்பல் பண்ணியாவது கூட்டிட்டு வா. ஆமா, bring them and compel them. கட்டாயப்படுத்திய, வருந்தி வருந்தி கூட்டிக்கிட்டு வா. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் ஏசப்பா சொன்னார், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, வருந்தி கூட்டி கொண்டு வா. 24ஆம் வசனம். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அனுபவித்தவர்கள், அனுபவித்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அருமை தெரியாதவர்கள். மூன்றாவது குறிப்பு, அனுபவித்தவர்கள். யார் அனுபவித்தவர்கள்? யார் அந்த பெரிய விருந்து சாலையின் விருந்தை அனுபவித்தவர்கள் அப்படின்னா, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? 21ஆம் வசனம், 23ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள்தான் அனுபவித்தவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கும் எருசலேமில் மேசியாவே வாரும், மேசியாவே வாரும்னு சொல்லி தான் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள், மக்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் ஆயத்தம் ஆயிற்று.
பெரிய ஒரு விருந்து சாலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வருந்தி அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார். என் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, நீ என் பின்னே வா, என் பின்னே வா, நீ வா என்று ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். பெரிய விருந்து சாலையிலே பங்கெடுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா! நாம் அழைக்கப்பட்ட கூட்டம். ஆனால் இன்றைக்கு உலகம் அந்த விருந்தின் அருமை தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். அருமை தெரியாத கூட்டமாய் இருந்திடக்கூடாது, அழைக்கப்பட்ட கூட்டமாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அனுபவிக்கின்ற கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். 3 கூட்டம்: அழைக்கப்பட்ட கூட்டம், அருமை தெரியாத கூட்டம், அனுபவிக்கின்ற கூட்டம். இன்றைக்கு எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். அருமை தெரியாதவர்களாய் நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தின் அருமை தெரியாமல் நாம் இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களுடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் அருமை தெரியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் அருமை தெரியாமல் இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம்? அன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டமாய் ஒரு கூட்ட மக்கள் இருந்ததுனால தான் சொன்னாங்க, நான் 5 ஏர்மேடை வாங்கியிருக்கிறேன், வயலை வாங்கியிருக்கிறேன், பெண் திருமணம் பண்ணி இருக்கிறேன். எல்லாம் நல்ல விஷயந்தானே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வல்லவா வரணும். ஆலயத்துக்கு வயலை வாங்கினா, ஆண்டவரே வயல் வாங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லணும். ஏர்மாடு வாங்கினா நன்றி சொல்லணும். கல்யாணம் பண்ணுன்னா ஆலயத்தில் வந்து நன்றி சொல்லணும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் வரக்கூடாது, நான் வரக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஈஸியாக ஒரு வார்த்தை போயிடும், மன்னிச்சிக்க. எல்லாம் பண்ணிக்கிட்டு மன்னிச்சிக்க. கிறிஸ்தவங்க பயன்படுத்துகிற ஈஸியான ஒரு வார்த்தை, மன்னிச்சிக்கங்க, சாரி. இங்கே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மன்னித்துக்கொள். ஆண்டவர் கோபம் அடைந்தாராம். எனக்கு அருமையானவர்களே, தெரிந்து செய்யக்கூடாது, தெரிந்து மன்னிச்சுக்கிறது இல்லை. எனக்கு அருமை தெரியாத மக்கள் கூட்டமாக நம்ம இருந்துடக்கூடாது. அனுபவிக்கிற மக்கள் கூட்டமாய் ஆண்டவர் நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பெற்று ஆண்டவருக்காய் நாம் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக நாம் யாவரும் எழுந்து நின்று 162வது பாடல், மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ என்ற பாடல் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியங்களுக்காக காணிக்கைகளை படைப்போம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் உண்மையாய் அகற்ற யார் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யார் மறித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை என்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை என்று தேடாயோ. உலக வாழ்வினை விட்டகல்வாயே, உலக வாழ்வினை விட்டகல்வாயே, மகாவுவப்பாய் கதி நீவின் மகிழ்வாயே, மகாவுவப்பாய் கதி நீவின் மகிழ்வாயே. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. வாழ்வை தருவேன் இது பாரா
ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரிய விருந்து சாலையிலே நாங்கள் எப்படி ஆண்டவரே தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்ட கூட்டமாய், ஆண்டவரே அருமை தெரிந்த கூட்டமாய், அனுபவிக்கிற கூட்டமாய் வாழ எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காகத்தான் அந்த நாட்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, நீர் கொடுத்த நன்மைகளை குறித்து, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை, அருமைகளை நாங்கள் அறிந்த மக்கள் கூட்டமாய் வாழ எங்களுக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவரே இன்னும் எங்கள் அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு முன்னோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் இலக்கை நோக்கி தொடரவும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவும், ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி முன்னேறவும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு நாங்கள் வாழவும், அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு பங்கு பெற்ற எல்லா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. உம்முடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்கள், போக்கிலும் வரத்திலும், வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், நல்ல சுகத்தை தாரும், தைரியத்தை தாங்கப்பா. படித்த பாடங்கள் மறந்து போய்விடாதபடிக்கு ஞாபக ஆற்றலை தாரும். பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். திருச்சபையின் வளர்ச்சிக்காய் ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நீர் நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கிளை சபை ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் சந்தியும். ஏற்ற நாட்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட நீர் வழிகளை உண்டாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயத்தினுடைய காம்பவுண்ட் சுவர் கட்டுமான பணிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடங்கினவர் முடித்து கொடுக்க வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆலயத்தின் ஆண்டு விழாவுக்காய் ஸ்தோத்திரம். அதற்காக எடுக்கிற ஆயத்தங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை உள்ள கரம் கூட இருந்து நடத்தட்டும். காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரியும். ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியங்களுக்காய் படைத்திருக்கிறார்கள். பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றுமென்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. மாந்தர்க்கு
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. நம்முடைய ஆலயத்தின் காம்பவுண்டு சுவர் வேலைக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நேற்றைக்கு அதை தொடங்கி இருக்கிறோம். அதை இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும். ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமேன்.